கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனமையும் உண்டாவதாக. நல்ல இடத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அனைவரையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின மிஸ்டர் சாம் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையானது தேவ செய்திக்கான நேரமாக இருக்கிறது. நம்மோடு கூட போதகர் முத்துக்குமார் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் முதல் நாளிலே ஒரு தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை கேட்டோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், இவரை தொழுகை செய்யலாமா என்ற தலைப்பின் கீழாக நல்ல ஒரு சத்தியத்தை போதகர் நமக்கு கொடுத்தார்கள். இந்த நாளிலும் நித்தியமும் அழியாத சிருஷ்டிப்பின் ஞாபக சின்னம் என்ன என்ற தலைப்பின் கீழாக நல்ல ஒரு சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். ஜெப சிந்தையோடு கூட நாம் இருப்போம். நீங்கள் கவனத்தோடு அந்த செய்தியை நீங்கள் கவனிங்கள். இந்த நேரத்தை போதகருடைய கருத்திலே நான் கொடுக்கிறேன். கர்த்தருடைய உன்னதமான நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? முதல் நாளில் நம்ம படித்தது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்பாக உண்மையிலேயே இந்த கூடன்குளம் பகுதியில் தேவனுடைய கிருபை அதிகமாக இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தும்படியாக தேவன் சித்தம் கொண்டதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கூட்டங்களை ஆண்டவர் நடத்தி கொடுத்துருக்கிறாங்க. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த, உதவின, பொருளாதார ரீதியாக உதவின, இதற்காக முழு முயற்சியுடன் ஈடுபட்ட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நல்ல ஒரு பாட்டு கூட்டம் மற்றும் இசை, ஆரோக்கிய செய்தி, விசேஷித்த பாடல்களை பாடின தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி அமைதியான ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை பொய்யாகுமா? பொய்யாகாது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில முக்கியமான சத்தியத்தை நம்ம கேட்க இருக்கிறோம். இந்த சத்தியம் யாருடைய மனதையோ யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு உங்களிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இதற்காக எவ்வளவோ தேவைகள் இருந்தது. இருப்பினும் ஆண்டவர் அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு உதவின போதகர்கள், இந்த பகுதியில் இருந்த அருமையான விசுவாச பிள்ளைகளை அவருக்கும் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். விசேஷமாக பல மேடைகளில் அருமையான பாஸ்டர் செல்வதாஸ் இங்கே இருக்கிறாங்க. பல மேடைகளில் அவங்க பேசினவங்க. அவங்களுக்கு கீழாக நாங்கள் பயிற்சி பெற்றோம். அவங்க கூட்டத்திலலாம் நான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச ஒரு வல்லமையான ஒரு மேடை பேச்சாளர், பிரசங்கியார் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அவங்க ஸ்டூடெண்ட்டு, நான் அவங்க தான் குரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க இன்னைக்கு இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். முதல் நாள் நம்ம கேட்ட சத்தியம் என்ன? சரியாக நேரம் என்ன? நானும் அலாரம் வச்சுக்கிறேன். ஓகே, 8:13. ஓகே, சீக்கிரம் முடிக்க நான் முயற்சி பண்ணுகிறேன். நல்ல சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஆகினால சந்தோஷமாக தேவனுடைய சாப்பாடை நம்ம சாப்பிட்லாம் கொஞ்ச நேரம். சரிங்களா? முதல் நாள் நாம் கேட்டு அறிந்த சத்தியம் என்ன? இயேசு யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் தான் வழி, ரட்சிப்புக்கான வழி, விடுதலைக்கான வழி, சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கான வழி ஒரே ஒருவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசி, அப்பொழுது உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்ம பார்த்தோம். இரண்டாம் நாள் தேவ வார்த்தை நம்ம கேட்டோம். என்ன சத்தியம் அப்படின்னா, மரணத்துக்கு பின்பு மனிதனுடைய நிலை என்ன? நிறைய பேர் போதிக்கிறாங்க செத்த உடனே பரலோகம் போயிடுவாங்க அப்படின்னு. அது தவறான ஒரு விஷயம் என்பதை இரண்டாம் நாளிலே நம்ம படித்தோம். இயேசு கிறிஸ்து வரும்போது மாத்திரமே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாவோம் என்று சொல்லி 1 தெசலோனிக்கர் 4:16 நம்ம பார்த்தோம். சரிங்களா? வசனம் மாறாதில்லை. மறுத்த உடனே பரலோகம் போயிட்டா அது ஈஸியாகிடல. எல்லாரும் மறிச்சிருவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு பரலோகம் போகலாம் அப்படின்ட்டு. ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் யாரும் எந்திரிக்க முடியாது. ஏசு கிறிஸ்து வந்த பிறகுதான் நல்லவர்கள் பரலோகத்துக்கும், துன்மார்க்கர் எழும்ப மாட்டாங்க, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகவும் கடந்து செல்வோம் என்பதிலே சந்தேகமில்லை. மூன்றாம் நாள் நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன என்றால், இரண்டாம் வருகை.
இரண்டாம் வருகை ரகசியமா அல்லது பகிரங்கமா அப்படின்றதுல பாஸ்டர் அவங்க சொல்லியிருப்பாங்க, ரகசியம் இல்லை, அது பகிரங்கமானது, பார்க்கும்படி வருவார், கேட்கும்படி வருவார், மேகமீதில் வருவார் என்று சத்தியத்தை போதித்தார்கள். இயேசு கிறிஸ்து வருகை அவர் பயந்து போய் இந்த பூமிக்கு வரப்போறதில்லை. தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, பிள்ளைகளை தன் பக்கம் கூட்டி செல்வதற்காக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக பகிரங்கமாக எக்காலம் துணிக்கும் போது அவர் சீக்கிரமாக வருவார். அந்த நம்பிக்கையோடு நாம் இலக்க கொடுத்த பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறோம். அவர்கள் ஒரு நாள் வருவார்கள், இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்களை எழுப்புவார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நாம் கேட்ட சத்தியம் என்ன? 10 கற்பனைகளை குறித்து நாம் தியானித்தோம். ஒரு கேள்வி கேட்டாங்க பாஸ்டர், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து அந்த கூட்டத்தை முடிச்சாங்க. என்ன நன்மை செய்யணும்? பரலோகத்துக்கு போனால் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னா, நன்மையா? என்ன நன்மை? எல்லாருக்கும் தானம் தர்மம் பண்ணணுமா? அது இல்லை. நன்மை என்று சொன்னாலே பிரமாணம், 10 பிரமாணம். அப்போ எந்த பிரமாணத்தை நான் கைக்கொள்ளணும் என்று சொன்ன போது, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் 10 கற்பனைகளை கைக்கோள். அந்த நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சீங்கன்னா தெரியும். ஆமாம், அந்த 10 கற்பனை ஒன்றை மிஸ் பண்ணாலும் நம் ஜீவனுக்குள் போக வாய்ப்பு இல்லை என்று சொல்லி நேற்று தினத்தில் அற்புதமான செய்தியை நம்ம கேட்டோம். நாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, தேவனை துதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மாபெரும் சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. எனக்கெல்லாம் உண்மையிலே கிடைக்கல. எங்கள் ஊரில் நான்லாம் ஹிந்து குடும்பத்தை பிறந்து வளர்ந்து, எங்கள் ஊர்லலாம் இப்படி ஒரு கூட்டமே நடந்ததே இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்து இப்படிப்பட்ட சத்தியத்தை பலர் மூலமாக கேட்க உதவி செய்தாங்க. அது மாத்திரமல்ல, அதுக்கடுத்து நான் சத்தியத்துக்குள்ளே போனேன். சிஎஸ்ஐ கல்லூரியில் படித்து தியாலஜி முடித்து மறுபடியும் அதில் வேலை பார்த்து மறுபடியும் இப்படி ஒரு சத்தியத்தை ஒரு நாள் எங்கள் ஊரில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் யோசித்தேன், இப்படி வேதம் சொல்லுதா, ஐயோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்று அந்த சத்தியத்துக்குள் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தியம் கிடைத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 4:2 சொல்லுது, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீங்களும் கூட இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க, விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். விசுவாசம் இல்லாம கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் நீங்க மறக்க முடியாது, இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்ததை ஒரு நாளும் மறக்க முடியாது. ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அன்னைக்கு சொன்னாங்கல்ல கேட்டையான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆகையினால கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள், அதனால அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்க எடுக்க போறீங்க, நான் விசுவாசத்தோடு கேட்பேன் ஆண்டவரே, உம்முடைய வசனம் மாறாது அழியாது, நான் விசுவாசத்தோடு கேட்பேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு இந்த சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். புரிந்து கொள்வது, சத்தியத்தை புரிந்து கொள்ளணும்னா ஜெபம் இல்லாம பண்ண முடியாது. இல்லைன்னா நமக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், நான் செய்கிறது சரிதானே, நான் சரியாக தானே இருக்கிறேன், நான் நல்லவன் தானே, நான் அப்படியே யோசித்துக்கிட்டே இருப்போம். நான் என்ற அந்த சுயம் நமக்குள்ளே வந்துடும். அதனால தான் ஜெபத்தோடு நாம் இந்த நாளிலே தேவ சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகத்துவமும் கிருபையும் நிறைந்த பிதாவே, நாங்கள் ஒன்றுமில்லை, உம்முடைய கிருபையினாலே உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனை இல்லைன்னா, உங்களுடைய தயவு இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்திருக்க முடியாத ஆண்டவரே. எத்தனையோ பேர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் ஏன் இங்கே வந்தோன்னு இன்னைக்கு நாங்கள் யோசிக்க போகிறோம். சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அடியனையை மறைத்துக் கொள்ளுங்க. உடைய நாமம், உடைய பிரசன்னம் இந்த இடத்துல அளவில்லாமல் காணப்படட்டும். ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த இடத்துல காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்லமை இருக்கட்டும். தீய தூதர்களுடைய அந்த சேனைகளை துரத்தி அடித்து நல்ல தூதர்களை இந்த இடத்துல காவல் போடும்படியாக செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீங்கள் பேசும்படியாக, விசுவாசத்தோடு கேட்பதற்கு பலத்தை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு, சிருஷ்டிப்பின் ஞாபக சின்னம் என்ற தலைப்பு. இந்த சிருஷ்டிப்பின் ஞாபக சின்னம்னா என்ன என்பதை குறித்து ஆழமாக படிப்பதற்கு முன்பாக ஒரு சில கேள்வியோடு இந்த சத்தியத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். தேவனுடைய பரிசுத்தம். ஒரு கேள்வி இருக்கு பாருங்களேன். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நாம் தொழுது கொள்ளும் தேவன் பரிசுத்தரா? நம்ம தொழுது கொள்றோமே அந்த தேவன் பரிசுத்தரா? பரிசுத்தம் இல்லாதவரை தொழுது கொள்கிறோமா அல்லது பரிசுத்தரை தொழுது கொள்கிறோமா அப்படின்னா, பரிசுத்தரை தொழுது கொண்டிருக்கிறோம். எப்படி அவர் பரிசுத்தர்னா யாரு, என்ன? நம்ம நம்புற ஒரு நம்பிக்கை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதுதான் நம்பிக்கை. எல்லாருடைய நம்பிக்கை தானே இங்க இருக்கிறவங்கள. அந்த நம்பிக்கை தான் என்னுடைய நம்பிக்கையும். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், அவர்தான் பரிசுத்தர்.
அந்த பரிசுத்தரை தான் நான் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்ம சாதாரணமானவரை தொழுது கொள்ளவில்லை, பரிசுத்தரை தொழுது கொள்கிறோம். சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, 1 சாமுவேல் 2:2 கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை என்று எழுதியிருக்கிறார். எவ்வளவு பரிசுத்தமான தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு மனிதரையோ அல்லது ஏதோ ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு தெய்வத்தையோ வணங்கவில்லை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். யார் அந்த பரிசுத்தர்? வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 7:26 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். யார் அந்த பிரதான ஆசிரியர்? அவர் மாசில்லாதவர், பரிசுத்தர், குற்றமற்றவர். அவர் யார்? ஃபர்ஸ்ட் நாள்ல தான் கேட்டோம், இயேசு யார்? இதே போல இங்கே ஒரு கேள்வி வருது, அந்த பிரதான ஆசிரியர் யார் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேதம் அதற்கும் பதில் சொல்கிறது. எபிரேயர் 3:1 இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அந்த பிரதான ஆசாரியர் தான் பரிசுத்தர். அந்த பிரதான ஆசாரியர் யாரு? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. பிதா பரிசுத்தமானவர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அவர் மாசில்லாதவர், குற்றமற்றவர் என்று வேதத்தில் தெளிவான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:26 எபிரேயர் 3:1 பார்க்க முடிகிறது. இயேசுதான் பரிசுத்தர் என்று சாட்சிகள் யாரு? பரிசுத்த வேதம்தான் சாட்சி. இயேசுதான் பரிசுத்தர். யோவான் 8:46 சொல்கிறது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆண்டவர் கேட்டாரு, என்கிட்ட பாவம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி. நான் சத்தியத்தை சொல்லி இருக்க, நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஆண்டவர் இந்த கேள்வியை நம்முடைய வாழ்க்கையிலும் கேட்கிறார். இங்க என்ன போதிக்கப்படுகிறது அப்படின்னா, சத்தியம் தான் போதிக்கப்படுகிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இது. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை, நான் சொன்ன அந்த வசனத்தை ஏன் விசுவாசிக்கவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? 1 பேதுரு 1:15 சொல்றாங்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இருக்கிறோமா? எல்லா நடக்கையிலையும் அந்த பரிசுத்தம் வெளிவருதா? அல்லது வார்த்தைகள்ல ஏதோ ஒரு வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறதா? அல்லது எண்ணங்களில் பரிசுத்த குலைச்சல் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை யோசிக்கணும். 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சூப்பரா நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம வணங்குகிற தெய்வம் பரிசுத்தமான தெய்வம். ஆகையினாலே நானும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பரிசுத்தம் மிக முக்கியமானது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், எபிரேயர் 12:14 பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப நான் ஜெபம் பண்றேன்ல பாஸ்டர், அதெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை என்று வேதத்தில் பார்க்க முடியும். மத்தேயு 5:8 என்ன சொல்றாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்படும். ஆகவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன என்று சொன்னால், இயேசுவானவர்கிட்ட பாவமே இல்லை. பாவம்னா என்னன்னு நேற்று பாஸ்டர் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. என்ன பாவம்னா என்னன்னு சொன்னாங்க? 1 யோவான்ல 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறல, நம்ம மீறலாமா? இயேசு கிறிஸ்து மீறல அப்படின்னா பரிசுத்தராய் இருந்ததுனால, அவர் மீறாததுனால அவர் பரிசுத்தர். ஆகையினாலே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் நான் மீறக்கூடாது, பிரமாணத்தை மீறக்கூடாது. போங்க பாஸ்டர், நீங்க எப்ப பார்த்தாலும் அதை தான் சொல்லுவீங்க, 10 பிரமாணம் சொல்லுவீங்க அப்படின்னு. சொல்ல வேண்டியது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டாம் என்று சொல்லிதான் சத்தியத்தை சொல்ல முடியும். நியாயப்பிரமாணத்தை மீறுங்க, கொலை செய்யுங்க, உபச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னா அது நல்ல போதகரா? நாங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் மாறிவிடுவோம். அதுக்கா இந்து குடும்பத்திலிருந்து வெளியே வந்தோம்? அதுக்கா நாங்கள் அந்தந்த இடத்துல இருந்து வெளியே ஓடி வந்தோம்? இல்லை, தேவனுக்காக உண்மையாக ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ போறோம். அந்த வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல உம்முடைய தேவனுடைய வார்த்தையை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். 1 யோவான் 3:5 சொல்கிறது,
அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் ஏசப்பட்ட பாவமே இல்லை. பாவம் இல்லைன்னா என்னது? நியாயப்பிரமாணத்தை அவர் மீறல, ஒண்ணு கூட மீறல. அவர் அப்படியே கை கொண்டார் என்று நம்ம பார்க்க முடியும். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் என்ன செய்ய மாட்டாங்களாம்? நீங்க உண்மையிலே நான் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறேன், ஏசப்பா இல்லாம என் வாழ்க்கை இல்லை, இயேசுவே மெய்யான தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாவம் செய்ய மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை மீற மாட்டோம், அப்படியே கை கொள்வோம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தொழுது கொள்ளும் தேவன் யாரு? பரிசுத்தர். பரலோகம் செல்பவரும் பரிசுத்தமாக தான் மாறணும். ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்குன்னா அவர் பக்கத்துல போனோம்னா நம்மளும் பரிசுத்தமாக தானே இருக்க வேண்டும். அவர் சொன்னபடியே நாம் வாழ வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் ஒருவன் பரிசுத்தமாக வாழ விரும்பினால் இந்த பூமியிலையும் நீங்க பரிசுத்தமாக தான் வாழ விரும்பணும். ஒரு எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க என்பது முக்கியம், அப்படித்தானே? அந்த இடத்துக்கு தக்கன தானே போவீங்க. நம்ம பரலோகம் போகணும்னு ஆசைப்பட்டு பரலோகத்துக்கு ஏற்றார் போல என்னுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் நான் எப்படி பரலோகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நான் எப்படினாலும் வாழ்ந்துருவேன், இஷ்டம் போல வாழ்ந்துருவேன், ஏன் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு பரலோகத்தை மட்டும் ஏன் இஷ்டப்படி அடைஞ்சிருவேன்னா முடியாது. ஏனென்றால் அது தேவன் ஏற்படுத்தின ஒரு இடம், அது பரிசுத்தமான ஒரு இடம். ஆகையினாலே நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரமே அந்த பரிசுத்தரை நான் தரிசிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை யோசித்து பார்க்க வேண்டும். இதுவரை நம்ம படித்த பாடம் என்ன? நம்முடைய தேவனாகிய இயேசு பரிசுத்தம் உள்ளவர், அதாவது நாம் தொழுது கொள்ளும் தேவன் பரிசுத்தர். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி போலாம், வேகமா நாம போலாம். தொழுது கொள்ளும் தேவன் பரிசுத்தர் என்றால் தொழுது கொள்ளும் இடம் பரிசுத்தம் தானே, இல்லையா? இயேசு கிறிஸ்து எங்க வந்தாலும் அங்க பரிசுத்தமான ஒரு இடமாக மாறிவிடும். அப்படியா? அப்படின்னா பரலோக தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் என்றால் அவர் எங்கே இருக்கின்றாரோ அந்த இடமும் பரிசுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 3:2 பாருங்க, ஷார்ட்டா நான் சீக்கிரம் முடிக்க பார்க்கிறேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து மோசையை சந்திக்கிறார், சரிங்களா? முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அப்படி வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏசப்பா எங்க வந்தாலும் அந்த இடம் பரிசுத்தமா மாறிடும். உண்மையா இல்லையா? பரிசுத்தமா மாறிடும். சரி, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தேவன் வாசம் பண்ணுகிறார் என்றால் அந்த இடம் பரிசுத்தம். இப்போ ஆலயம் இருக்கு, தேவன் வாசம் பண்ண கண்டிப்பா அந்த இடம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமான ஒரு இடம். யாத்திராகம புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை பண்ண சொன்னார். ஏன் தெரியுங்களா? நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. அது ஆசரிப்பு கூடாரம், சாங்சுவரி, டேபர்னக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் எதுனா தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், அது பரிசுத்தமான ஸ்தலம். இன்னைக்கு அந்த இடத்துல தான் நம்ம போவோம், ஒவ்வொரு வாரமும் போயிட்டு வருவோம். பரிசுத்தமான இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா தேவனுடைய கண்கள் அந்த இடத்துல பதிக்கப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, 1 கொரிந்தியர் 3:17 சூப்பர் வசனம் ஒன்று இருக்கு பாருங்களேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்படின்னா உங்க உடம்ப நீங்க கெடுக்கலாமா? தேவன் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தம் என்றால் என் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற நீங்க, அவர் வாசம் பண்ணிட்டாரு அப்படின்னா என் இதயம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா தான் இருக்கணும். பரிசுத்தமா இருக்கிறோமா? ஏசப்பா வாசம் பண்ணுகிறார் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் வாசம் பண்ணுவதாக இருந்தால், தேவன் வாசம் பண்ணினால் உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். அப்படின்னா பாவம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை மீறாத ஒரு இருதயமாக உங்களுடைய இருதயம் இருக்கும் என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஜெபத்தோடு இதை சிந்திக்கும்படியாக உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இதுவரை நம்ம பார்த்த செய்தி என்ன? ஒன்று என்னது? தேவன் பரிசுத்தர். அவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அந்த இடமும் பரிசுத்தம். இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான செய்திக்குள்ளாக நம்ம போக போறோம். 3வது கேள்வி என்ன அப்படின்னா, அவரை தொழுது கொள்கிற ஆண்டவர் பரிசுத்தர், அவரை தொழுது கொள்கிற இடமும் பரிசுத்தம் என்றால், அப்படி என்றால் தேவனை தொழுது கொள்கிற நாளும் பரிசுத்தமான ஒரு நாளாகத்தானே இருக்க வேண்டும். தேவன் இயேசு
பரிசுத்தர் என்று சொன்னாலே அவர் சொன்னபடி நடப்பதுதான் பரிசுத்தம். அவர் சொல்லாத ஒன்றை செஞ்சுட்டு நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்றால் அது பொய். அது உங்களுக்குள்ளே நீங்கள் தேற்றிக்கொள்கிற அனுபவம். அதுதான் நீங்க உங்களுக்குள்ளே தேற்றிக்கலாம், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நல்லவர்கள் என்று சொல்லுவாரா என்பது கேள்விக்குறிதான். நாம் தேவனை தொழுது கொள்ளும் நாள் பரிசுத்தமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனை தொழுது கொள்ளும் நாள் பரிசுத்தமா? பரிசுத்தம் என்று சொன்னதை சாத்தான் மாற்றினான். பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாலே சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. நீங்க பைபிள் எடுத்து படிச்சுக்கங்க. எதெல்லாம் ஆண்டவர் பரிசுத்தம் சொன்னாரோ அதெல்லாம் ஆண்டவர் குலைச்சிட்டான். எதெல்லாம் ஆண்டவர் பரிசுத்தம்னு ஏதேன் தோட்டத்தில் சொன்னாரு? ஏதேனில் பூத்த பூக்கள் 2. என்ன பூ? திருமணம், ஓய்வு நாள். இந்த 2ஐயும் க்ளோஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 90-80% மேலாக டைவர்ஸ் நடக்குதான். அல்லது இங்கே என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு சர்ச்சுக்கு முன்னாடி, பாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி திருமணம் ஆகிற அந்த திருமணங்கள் டைவர்ஸ் கோர்ட்ல போய் நிக்குது. ஏன்? ஒய்? வாட் இஸ் த ரீசன்? வாட் ஹேப்பன் இன் தேர் ஃபேமிலி? காரணம் என்ன? உறுதிமொழி எடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழி எங்கே? பரிசுத்த ஸ்தலத்தில் எடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழி எங்கே? யோசித்து பார்க்கணும். ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. எங்க தப்பு நடக்குதுன்னா, சாத்தான் பிடிக்காத ஒரு 2 பூக்கள் என்ன அப்படின்னா, திருமணம் என்பது பிசாசுக்கு பிடிக்காது. பரிசுத்தமா வாழணும், கணவன் மனைவி ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்துல சாத்தானுடைய அட்டாக் பயங்கரமா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது எவ்வளவு. கல்யாணம் முடிச்சாச்சு ஈஸியா இல்ல? எல்லாரும் ஒரே சந்தோஷத்துல கல்யாணம் முடிச்சு பார்த்தா தான் தெரியுது. அதுக்கடுத்து வாழ்க்கையை வாழ வைக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஐயோ ஏசப்பா நாம தூசிக்கப்பட்டுருமோ, என் குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போயிருமோன்னு சொல்லி கதறி கதறி ஜெபித்து குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? உண்மைதான் அது. ஏன்? ஐயோ நான் ஏசப்பா முன்னாடி உறுதிமொழி எடுத்துட்டேனே, நான் ஏசப்பாவுக்கு முன்னாடி அறிக்கை இட்டுட்டேனே, நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. குடும்பம் பிரச்சனை தான், மனைவி பிரச்சனை தான், கணவன் பிரச்சனை தான். என்ன செய்வது? தேவன் ஏற்படுத்தின திருமணத்தை நான் குலைத்து விடக்கூடாது. இன்னைக்கு போதகர்களாகி நாங்கள் நிறைய இடத்துக்கு கூட்டு போவாங்க, நாங்க பிரிக்க மனசே இருக்காது. பிரிச்சு விட்டுருங்க பாஸ்டர். ஐயோ தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாதுங்க, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். அன்பான தேவன் ஜனமே, திருமணம் பரிசுத்தமாகினாலே சாத்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, ஓய்வு நாள் பரிசுத்தம், அதையும் அட்டாக் பண்ணிட்டான். அன்பான தேவ பிள்ளைகளை யோசித்து பார்க்கணும். உங்களை நான் குறை சொல்வதற்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாங்கள் கூட்டல. வேதம் என்ன சொல்கிறது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த ஊருக்கு ஒரு பெரிய நற்செய்தியை கொடுத்து வருகிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பு அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பு. அது ஒவ்வொரு நாளும் தேவன் படைக்கும் போது என்ன சொன்னார்? நல்லது என்று சொன்னார், நல்லது என்று கண்டார். சரிங்களா? எல்லாமே அப்படிதான். முதல் நாள் வெளிச்சம், 2வது நாள் ஆகாய விரிவு, 3ஆம் நாள் மரங்கள், செடிகள், கொடிகள், சந்திர சூரியன், 4வது நாள், 5ஆம் நாள் அப்படியே நீர்வாழ் ஜந்துக்கள், அப்படியே பறவைகள், 5ஆம் நாள் விலங்குகள், மனிதர்கள், 6ஆம் நாள் படைக்கிறாரு. படைச்சு முடிச்சிட்டு எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க இது நல்லது என்று. எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொன்னார். அன்பான தேவ ஜனமே, நன்றாய் இருந்த அந்த பூமி எல்லாம் இன்னைக்கு உலகம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. பிசாசு அழிச்சுட்டு இருக்கிறான், நிறைய விஷயத்தை அழிச்சுட்டு இருக்கிறான். இவ்விதமாக வானமும் பூமியும் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்த்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்க்க முடியும். என்னங்க ஓய்ந்திருந்தார்? அது என்ன? 6 நாட்கள் மிகவும் நன்றாக இருந்தது. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வண்டர்ஃபுல் பைபிள் டெக்ஸ்ட். ஓய்ந்திருந்து எதுக்காக ஓய்ந்திருக்கணும்? 6 நாட்கள் மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் 7ஆம் நாளை நன்றாக இருந்ததுன்னு சொல்லல, அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் பெற்று வருகிறார்கள். அதுல நானும் ஒருத்தன், நீங்களும் ஒருவர் தான் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 6 நாட்கள் மிகவும் நன்றாக இருந்தது, ஆனால் ஓய்வு நாள் மிக மிக நல்லா நன்றாக இருந்தது என்று வேதத்திலே பார்க்க முடியும். ஓய்வு நாள் மிக மிக நல்லது. வேறு எந்த நாளிலும் செய்யாத காரியத்தை ஓய்வு நாளிலே தேவன் செய்தால் ஓய்வு நாள் மற்ற நாளை விட வித்தியாசமான ஒரு நாளாக மாறினது. ஏன் அப்படி சொன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்றார் ஓய்ந்திருந்தார். யார் ஓய்ந்திருந்தது?
நம்மை உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்ந்திருந்தார். இரண்டாவது, அவர் ஆசீர்வதித்தார். எந்த நாள்ல? 7ஆம் நாள் ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார், பூரித்தார் என்று யாத்திராகமம் 31:14 சொல்கிறது. பூரித்தார், சந்தோஷமா இருந்தாராம். 4 ஆசீர்வாதங்களை இந்த 7ஆம் நாளில் வைத்தார். சாத்தானுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா என்ன? தெரிய விடாம ஆக்கிட்டார். அன்னைக்கு அது என்னையா, எந்த நாளா இருந்தா என்னையா, போயா, ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆண்டவர் கொடுக்காம விட்டுருவாரு. கொடுப்பாருங்க. உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா நீங்க கொடுப்பீங்களா எல்லாத்தையும்? ஆனா உங்க பிள்ளைன்றது போகாது. நீங்க அவர் உங்க பிள்ளை தான், எப்பயுமே உங்க பிள்ளை தான், கடைசி வரைக்கும் உங்க பிள்ளை தான். கீழ்ப்படியாம போனாலும் உங்க பிள்ளை தான், கீழ்ப்படிஞ்சாலும் உங்க பிள்ளை தான். ஆனால் கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அதிகம் என்பதை மறந்து விடக்கூடாது. சரிங்களா? எல்லாமே எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகள் தான். ஆனா யார் கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட கூடாது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம படிச்சோன்னா ஒரு உண்மை தெரியும். என்னன்னா, பரிசுத்தம் என்ற வார்த்தை எங்க இருக்கு தெரியுமா? முதலாக பைபிள்ல பரிசுத்தம்ன்ற வார்த்தை முதலாக எங்க இருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 2:3 தான். அது எதுக்கு பரிசுத்தம்னு சொல்றாரு? தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தையை குலைப்பதற்காக பிசாசு பல வழிகளை தேடி வச்சுட்டான். இன்னைக்கு நமக்குள்ளேயே பாருங்களேன், 7ஆம் நாள் ஓய்வு நாள் பரிசுத்தம்னா, ஓயா உனக்கெல்லாம் தெரியாது, நாங்க பண்றதா சரி அப்படின்னுவோம். பாத்தீங்களா எப்படி மாத்தி வச்சிருக்க? தேவன் ஏற்படுத்தினது பரிசுத்தம் என்ற வார்த்தை ஓய்வு நாளுக்கு தான், வேற எதுக்கும் கொடுக்கல. இன்னைக்கு அந்த பரிசுத்தத்தை குலைத்து விட்டான் பிசாசு என்பதை மறந்து விடக்கூடாது. தொழுது கொள்கிற ஆண்டவர் பரிசுத்தர், தொழுது கொள்கிற இடமும் பரிசுத்தம். அப்படி என்றால் தேவனை தொழுது கொள்கிற நாளும் பரிசுத்தமே. ஏனென்றால் பரிசுத்தம் தான் எல்லாமே. தேவரீர் பரிசுத்தர் 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 என்று பல கோடி தூதர்களால் போற்றப்படுகிற ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். நமது எண்ணத்தில் வரும் ஏதோ ஒரு நாள் தொழுகை செய்வது அல்ல, என்னனாலும் செஞ்சுக்கலாம், எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அப்படின்னா அந்த பைபிளே தேவையில்லை. உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா எதுக்கு இதை தூக்கிட்டு போறீங்க? ஓன் இன்ட்ரெஸ்ட், நீங்க இஷ்டப்படி வாழணும் அப்படின்னா இது தேவையில்லை. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது அவசியம் இல்லை. ஆனால் என் தேவன் சொன்னபடிதான் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இதை தூக்கி சுமப்பது தப்பில்லை. அன்பான தேவ ஜனமே, தேவன் ஏற்படுத்தின 7ஆம் நாளிலே தொழுகை செய்வதுதான் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. எல்லா நாட்களும் ஓய்வு நாள் அல்ல, வாரத்தின் 6 நாட்களும் வேலை நாட்கள். சரிங்களா? இதுல கொஞ்சம் யோசிக்க போறோம் பாருங்களேன். யாத்திராகமம் 20:9 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. நீ வேலை செய்யலன்னா உன் குடும்பம் போயிடும், வேலை செய்யலன்னா உன் குடும்பம் போயிடும், வாழ்க்கை நல்லா இருக்காது. 6 நாள் நீங்க வேலை செய்யணும், கம்பல்சரி. யூ மஸ்ட் டு யுவர் ஒர்க் 6 days. 6 நாள் கண்டிப்பா வேலை செய்யணும். ஆனால் ஒரு நாள் யாருடைய நாள்? ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. யாரு? ஜீசஸ். அவருடைய நாள், பரலோகமே ஓய்ந்திருக்கிற அந்த நாளிலே நானும் ஒரு பார்ட்டா இருக்கணும். 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். வேலை செய்யல அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேலை செய்யாத குடும்பத்தில் பாருங்க, வறுமை இருக்கும் அதிகமா. கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், 6 நாள் வேலை செய்யணும். சரிங்களா? வேதம் சொல்லுகிறது லேவியராம புஸ்தகத்தில் 23:3 6 நாளும் நீ வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையை செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தர்க்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. வேதவசனம் மாறாது, அழியாது. வானம் பூமி அழிந்து ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை அழியாது என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அன்பான தேவ ஜனமே, சபை கூடி தேவனை ஆராதிக்க ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டதை ஒழிய அந்த நாளை மறந்துவிட்டு வேற ஏதாவது நமக்கு லீவு கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளை எந்த வேதத்திலையும் சொல்லி கொடுக்கவில்லை. அன்பான தேவன பிள்ளைகளே, உலக நாடுகளில் 130 நாடுகளில் மொழிகளில் 7ஆம் நாளுக்கு சாபத், இது ஹீப்ரு வார்த்தை சாபத், சாபத் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில். சாபத் அப்படின்னா ஹீப்ரு வார்த்தை. 130 நாடுகள்லையும் அந்த சனிக்கிழமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக சாபத்துன்னு தான் சொல்லுவாங்களாம். நம்ம தான் இப்படி கிழமைகளை சொல்லுவோம், அங்கே சாபத்துன்னே வரும். ஏன்னா ஆங்கில மொழிகள் இருக்கிற அந்த நாடுகளில் ஓய்வு நாள் என்று அதற்கு பொருள். பரிசுத்த வேதாகமம் பேசுது, கவனிங்க. தேவன் ஏன் ஓய்வு நாளை கொடுத்தாரு? ஏன் கொடுக்கணும்? தேவன் களைப்படைந்தபடியால் ஓய்ந்திருக்கவில்லை, சும்மா ரெஸ்ட் எடுத்தாரு. 6 நாளும் படைச்சாருப்பா, அப்படியே படைச்சு கஷ்டம், கை காலெல்லாம் வலி எடுக்க தாங்க முடியல, அதனால ஒரு ரெஸ்ட போட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை,
இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதுதான் அவருடைய படைப்பு. அங்க எதுக்கு ஓய்ந்திருந்தாரு? ரெஸ்ட் எடுத்தாரு. ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. நோ, அந்த வார்த்தையெல்லாம், அந்த இமேஜினேஷன் எல்லாம் வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. அப்படி என்றால் சோர்ந்து போகாத தேவன் ஒரு நாளிலே ஓய்ந்திருந்தார் என்றால் யாருக்காக? தேவன் ஓய்ந்திருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கிறார். நான் ஓய்ந்திருந்த நாளுப்பா, எல்லாரும் ஆரம்பிங்க. அவர் தான் ரோல் மாடல். நான் ஓய்ந்திருந்த நாளில் நீங்க எல்லாரும் ஓய்ந்திருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, களைப்படைந்தபடியால் ஓய்ந்திருக்கவில்லை, ஓய்வு நாளாக உண்டாக்கவே ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தாத நாள் ஓய்வு நாளாக இருக்க முடியாது. ஆண்டவர் மட்டும் ஓய்ந்திருக்கல அப்படின்னா அந்த ஓய்வு நாள்னு இருக்காது. அந்த நாள் ஓய்வு நாள்னே இருக்காது. அது சாதாரண ஒரு நாளாக தான் இருக்கும். அன்பான தேவ ஜனமே, யோசிக்கணும். கர்த்தர் ஓய்ந்திருந்தபடியால் அது அவருடைய ஓய்வு நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள் என்றுதான் வேதம் சொல்கிறது. மனிதனுடைய ஓய்வு நாள் அல்ல, மனிதன் உருவாக்கின ஓய்வு நாளும் அல்ல, கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தருடைய ஓய்வு நாள்ல நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? வேலையில் இருக்கிறோம்ல, எப்படி இருக்கும் படைச்சவருக்குல்ல? யோசித்து பாருங்க. ஏன் தேவன் ஓய்வு நாளை கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக. வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஒரு அடையாளம், தேவன் என்பதை எனக்கும் அவர்களுக்கும் ஒரு அடையாளம் என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் ஓய்வு நாள் அனுசரிக்கும் போது நான் அவருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். வேதம் சொல்கிறது நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற. ஏன்னா பரிசுத்தம் என்ற வார்த்தை எங்க இருக்கு? ஓய்வு நாளுக்கு தான் இருக்கு. நான் தான் பரிசுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மக்கள் அறியும்படிக்கு ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்க முடியும். நம்மை பரிசுத்தப்படுத்தவே ஓய்வு நாளை தந்திருக்கிறார். வாரத்தின் 7 நாளில் ஒரு நாளை தேவன் தந்திருக்கிறார். 6 நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஒரு நாள் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அவர்தான் தெய்வம் என்று நாம் அறிய ஓய்வு நாளை தந்துள்ள. எசேக்கியேல் புத்தகத்துல சூப்பரான ஒரு வசனம் நோட் பண்ணிக்கங்க. எசேக்கியேல் 20:20, என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. முத்திரை தான். நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் ஓய்வு நாள். ஏன் 6 நாளும் ஆண்டவர் படைச்சாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரு. அப்போ ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பதற்கு நான் சாட்சி. நான் அவருடைய நாளை நான் கை கொள்ளும் போது அவர்தான் படைத்தார், அவரால் தான் நான் இங்கே உலகத்தில் இருக்கிறேன் என்று அடையாளப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்தார். அதனாலதான் சாத்தானுக்கு பிடிக்காது. நீ என்ன அவருடைய பிள்ளையா, உன்னை விட மாட்டான் என்று சொல்கிறார். யார் இந்த உலகத்தை படைச்சதப்போ என்ன நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிதா மூலமாக தான் எல்லாம் நடக்குது. இயேசுவை பிதாவானவர் இயேசுவை பயன்படுத்துகிறார் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு. வேதம் சொல்கிறது பாருங்க, தேவன் உலகத்தை படைத்தார் என்று பழைய ஏற்பாடு புத்தகம் முழுவதும் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். எல்லா வசனங்கள் ஏராளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை சொல்றேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் மூலமாய் அவராலே இவரை கொண்டு உலகத்தை ஆண்டவர் உருவாக்கினார் என்று யோவான் எபிரேயர் புத்தகம் 1:2, அவர் மூலமாய் அவருக்காக என்று சொல்லி 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் நிறைய வசனங்கள் இருக்கிறது. வேணா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவை கொண்டு இவரை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்க முடியும். பிதாவே சொல்லுகிறார், உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் யாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அந்த உலகத்துக்கே வந்தார், நம்மை காப்பதற்காக. பாவத்தின் மித்தமாக ஆதாம் ஏவாள் விழுந்து போன பிறகு இயேசு கிறிஸ்து தான் உயிரை கொடுக்க பூமிக்கு வந்தார் என்று நம்ம பார்க்க முடியும். அன்பான தேவ ஜனமே, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். யார் உருவாக்குனது? இயேசு கிறிஸ்து. அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நாம் விட்டுறக்கூடாது. முழுவதுமாக தொழுது கொள்ள நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். சரிங்களா? ஒரு படம் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிராயிங் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆர்ட் பை இன்னார்னு போடுவாங்க இல்ல? இந்த உலகத்தை படைச்சிட்டு தேவன் அப்படின்னு போட்டார். தேவன் இந்த உலகத்தை படைச்சிட்டு தேவன் அவரால் தான் எல்லாமே படைக்கப்பட்டுச்சு. ஆனா சாத்தா என்ன சொல்றான்னா, நானும் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் குழப்பி வச்சுட்டான். மக்கள் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என் ஆண்டவர் தானே படைச்சாரு, அப்ப ஆண்டவர் சொன்னபடியே நான் நடக்க வேண்டுமே என்ற பல நேரங்களில் நமக்கு இல்லாத சூழ்நிலையிலே மாறி வருகிறது. யார் வரைந்தார்களோ அவர்கள் தான் அதை எழுதுவாங்க இல்ல? நம்மை படைத்த அப்பா யார் என்று சொல்வது தான் ஓய்வு நாள்.
எங்க அப்பா தான் படைச்சார் இந்த உலகத்தை. ஏன்னா 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தாரு, நானும் ஓய்ந்திருக்க போறேன். இதுதான் சவால். சாத்தானுக்கு சவால் விடுறது இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வேற ஒண்ணுமே சவால் விட முடியாது. இதுதான் சவால். எங்க அப்பா உலகத்தை படைச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தனால நானும் எங்க அப்பாவோட ஓய்ந்திருக்க போறேன். ரோல் மாடல் ஜீசஸ் என்று சொல்லி, அதனாலதான் இயேசு கிறிஸ்து பாவமே செய்யவில்லை, ஓய்வு நாளை மீறவே இல்லை, அவர் சொன்னபடியே நடந்தார் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் பரிணாம கொள்கையில் வேதம் சொல்றாங்க, நாங்க இப்படிதான் வந்தோம், குரங்குல இருந்தா மனுஷன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி இல்லை. ஆதாம் ஏவாள் மூலமாக தான் ஆண்டவர் அவர்களை முதல் பெற்றோர்களாக இந்த பூமியில படைச்சு அவங்க மூலமா தான் ஒரு சந்ததியை ஆண்டவர் ஏற்படுத்தி இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். பரலோகத்துக்கு ஒரு வேளை நீங்களும் நானும் போனோம் அப்படின்னு சொன்னா ஆதாம் என்ன சொல்லுவோம் எல்லாரும்? அமெரிக்காக்காரங்க என்ன சொல்லுவாங்க? தாத்தான்னு சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, அமெரிக்க இவங்கெல்லாம் ஆதாமெல்லாம் அந்த நாட்டுக்காரர் இல்லைன்னு சொல்லுவாங்களா? இந்த மனுக்குலத்துக்கு எல்லாமே அவர் தான் தாத்தா இல்லை? பாட்டியாரு ஏவாள் தான். அங்கே இனம் வேறுபாடு இல்லை, நாட்டு வேறுபாடும் கிடையாது. ஆண்டவர் முதலாக படைச்சது யாருன்னா ஆதாம ஏவாளை. இன்னைக்கு மனுக்குலம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க மூலம்தான். ஆகையினால வேற்றுமைகளை பார்ப்பது, வேதத்தை தூக்கி கொண்டு வேற்றுமைகளை பார்ப்பது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு குணம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது இல்ல? அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இதை ஓய்வு நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை. தேவன் நம்மை, ஆண்டவராகி இயேசுவானவர் நம்மை அழகாக படைத்திருக்கிறார். குரங்கு மூலம் படைச்சேன்னா, குரங்குலேருந்து வந்தோன்னா எப்படி இருக்கும்? குரங்கே இருக்கக்கூடாது இல்லை இல்லையா? அப்புறம் மாடு எங்கேருந்து வந்துச்சு, ஆடு எங்கேருந்து வந்துச்சு, அதெல்லாம் ஒரு கேள்வியாக போயிட்டே இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு பகுத்தறிவை கொடுத்தார். இன்னைக்கு நான் பேசுகிறேன், உங்களோடு உணர்வு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, நன்மை தீமை என்ன என்பதை எனக்கு தெரியும். ஆனால் குரங்குக்கு தெரியாது. அங்கிருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே போக வேண்டியதான். ஆனால் ஆண்டவர் நமக்கு அழகாக படைத்திருக்கிறார் நம்மை. சரிங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிருஷ்டிப்பின் ஞாபக சின்னம் என்ன? சிருஷ்டிகரை தொழுது கொள்ள ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்து வருகிறார். ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் இந்த ஓய்வு நாளிலே இருக்கிறது என்று ஆதியாமத்திலே நம்ம பார்க்க முடியும். அப்படியானால் ஓய்வு நாளில் ஆசீர்வாதம் உண்டு. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது. பரிசுத்தமான பிள்ளைகளுக்காக பரலோகம் காத்திருக்கிறது. அப்படியானால் நான் பரிசுத்தமாய் அவர் சொன்னபடி நான் வாழ்ந்தேன் என்றால் பரலோகம் எனக்காக காத்திருக்கிறது. சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து அழைக்க வரப்போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தமான ஒரு காரியத்தை, பரிசுத்தமான அந்த நாளை நாம் மிஸ் பண்ணக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பாரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஓய்வு நாளில் ஆசீர்வாதமும் உண்டு, ஓய்வு நாளில் பரிசுத்தம் உண்டு. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டாம்? யாராவது இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் பரிசுத்தம் வேண்டாம்? இங்க வந்த எல்லாருக்குமே ரெண்டு வேணும். ஒன்று என்னது? பரிசுத்தம். ரெண்டாவது ஆசீர்வாதம். இந்த ரெண்டுமே இங்கே தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. பைபிளில் இல்லை, வேற எங்கேயும் கொடுக்கப்படலை. வேதம் சொல்லுகிறபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் இருக்கு. ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் மன மகிழ்ச்சியும் எல்லாமே உள்ளதான் வச்சிருக்கிறாரு. ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்ப எங்க போய் தான் அந்த மன மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 12:14 சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தமான அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் உள்ள ஓய்வு நாளை தேவன் யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? யூதர்களுக்கா? நிறைய பேர் நினைக்கிறோம் நம்மளால முடியலன்னா எதையாவது ஒன்று சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடிடுவோம். ஏன்னா நம்ம மனசை திருப்திப்படுத்தணும், பாசிட்டிவாக யோசிக்கணும்னா எதையாவது ஒன்று சொல்லிட்டு நான் நல்லதாயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அப்படி நம்ம வேத புஸ்தகத்துக்கு முன்னாடி அப்படி பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக பாசிட்டிவாக பேசி உங்களை தேர்த்திக்கலாம். ஆனால் வேத புஸ்தகத்துக்கு வரும்போது வேத புஸ்தகத்தை வச்சு தான் உங்களால் தேர்த்த முடியும். நீங்களா ஓனா தேர்த்திக்கிற முடியாது. அன்பான தேவ ஜனமே, சில யூதருக்கு தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் அது பழைய ஏற்பாடியா, நீ வேற பழைய ஏற்பாடை பிடிச்சிட்டு ஏங்க புது வருஷம் வந்தால் மட்டும் உங்களுக்கு பழைய ஏற்பாடு தேவைப்படுது இல்லை? புது வருஷம் வந்தால் மட்டும் பழைய ஏற்பாடு தேவைப்படுது என்ன? எங்க பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். எங்க இருக்கு அங்க வசனம்? எல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் கிடக்கு. மாப்பிசைக்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் எங்க இருக்கு? உபாகம் 28 தான் கிடக்கு. அப்போ எனக்கு புது வருஷம் வந்தா மட்டும் பழைய ஏற்பாடு வேணும், ஆனா புது வருஷம் முடிஞ்சோன்னா எனக்கு பழைய ஏற்பாடே வேண்டாம் அப்படின்னு என்னது? தேவன் எழுதின இந்த புஸ்தகங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. நாட் only 39 books in the Old Testament. 39 புத்தகம் மட்டும் Old Testament கிடையாது. 66 புத்தகங்களை we have to follow that. நம்ம கண்டிப்பா அந்த 66 புத்தகத்தையும் நம்ம பின்பற்றி தான் ஆக வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. இதுல நான் அதை பிரிச்சுக்கிட்டு இதை பிரிச்சுக்கிட்டு அந்த
வேண்டாம், இந்த புஸ்தகம் எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் பிரிக்கிற வேலையை எனக்கு. ஆண்டவர் கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தில் ஒன்று கூட மாறாது என்பதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொன்னார் பாருங்களேன், பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலைங்க. ஓய்வு நாளுக்காகலாம் நம்ம உண்டாக்கப்படல. தேவனை துதிப்பதற்கும் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் உண்டாக்குனாரு. ஆனால் ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. நீ நன்றாக இருக்கணும்னா நான் செஞ்சது படி நீ செய்ப்பா, நீ நிம்மதியா இருப்பப்பா, உனக்கு பரிசுத்தமும் ஆசீர்வாதம் நான் அளவில்லாம தருவேன்ப்பா, போப்பா, நான் சொன்னதுபடி செய்யணும் தான் சொன்னாரு. சரிங்களா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு பாரமாக இருப்பதற்காக அல்ல ஓய்வு நாள், ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான் ஓய்வு நாள் கொடுத்த. நீங்க எல்லாருமே பாரம் ஆக்கிட்டோம். என்னையா லீவு கிடைக்கல, அது கிடைக்கல, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அங்க சாக்கு போக்குல சொல்லி அள்ளி தட்டி பரிசுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நிறைய மக்கள் நம்ம நடத்தி கொண்டு போறாங்க. நீ எதுக்கு பரிசுத்தமா வாழணும், நீ எதுக்கு ஆசீர்வாதமா வரணும், ஏன்ட்ட வாயா உனக்கு எல்லாமே தர்றேன்னு சொல்லுவாங்க. எங்க வேதம் சொல்கிறபடி போனா தானே ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் நமக்கு கிடைக்கும். மனுஷன் சொல்றபடி போனோன்னா நமக்கு எல்லாமே கிடைக்குமா? அப்படி கிடைச்சிட்டா சொல்லுங்க, நானும் வந்துடுறேன் கூட. அப்படி ஆசீர்வாதம் பரிசுத்தம் அங்க கிடைக்குதுன்னா நானும் வந்துடுறேன். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று வேதத்துல நம்ம பார்க்க முடியும். மார்க் 2:28. ஓய்வு நாள் என்பது மனித இனத்துக்கு தேவன் அளித்த அன்பு பரிசு. நான்லாம் ஒரு காலத்துல தெரியாது, இது என்னன்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு எனக்கு. முத்துக்குமார், இப்படி ஒரு வெளிச்சம் இருக்கு, கேட்பியா கேட்க மாட்டியா? ஆண்டவரே நீங்க சொன்னா கேட்ட வேண்டியதானே, அப்படின்னா உன் பட்டத்தெல்லாம் தூக்கி போடணும், பரவாயில்ல, ஜீவன் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். நீங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கீங்க, எங்கேயோ மூலையில கிடந்த என்ன தூக்கி வச்சிருக்கிறீங்க, உங்களுக்காக எதையும் தூக்கி எறிய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து தான் இந்த ஆழமான சத்தியத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியம். அவர் இருக்கிற இடம் பரிசுத்தம் இல்ல, தேவன் பரிசுத்தர், அவர் இருக்கிற இடம் பரிசுத்தம், அவரை தொழுது கொள்கிற நாளும் பரிசுத்தம் என்று பார்க்க முடியும். யார் மறந்தாலும் தேவன் ஓய்வு நாளை மறப்பதில்லை. வேதத்துல பாருங்களேன், ஓய்வு நாளை தேவன் தனியாக பிரித்து காண்பித்தார். 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பதை காட்ட தேவன் அற்புதம் செய்கிறார். ஓய்வு நாளை மனிதன் காண வேண்டும், ஓய்வு நாளை மனிதன் கண்டுகொள்ள தேவன் பல அற்புதங்கள், 7 அற்புதங்களை செய்கிறார். ஏன் தெரியுமா? குழிக்குள்ள ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா, மாடு விழுந்தா தூக்கி விட வேண்டாமா? அதே போல 18 வருஷமாய் கட்டி வைக்கப்பட்ட சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான் ஒரு கூனியா இருக்கிறார். ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை விடுதலை செய்ய வேண்டாமா என்று சொல்லி இயேசுவானவர் விடுதலை கொடுத்த நாள் எது அப்படின்னா ஓய்வு நாள். 7 அற்புதங்களை அந்த ஓய்வு நாள்ல ஏன் செஞ்சார் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளை சாத்தான் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் செஞ்சாங்க. நம்ம பாரமாக்கிட்டோம், நிறைய பேர் பாரமாக்கிட்டோம். அந்த நாள் எதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நன்மை செய்யுங்க, ஓய்வு நாள்ல நன்மை செய்யுங்க, ஜெபிங்க, 4 பேருக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீங்க யாத்திராகம புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா, மன்ன அனுபவத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது. சூப்பரான ஒரு சத்தியம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க. 40 வருஷம் எங்க போறதுக்கு? கானானுக்குள்ள போறதுக்கு. 40 நாள்ல போக வேண்டியது எத்தனை வருஷமா போறாங்க நம்ம ஆட்கள்? 40 வருஷம். 40 வருஷமும் ஓய்வு நாள்ல மன்னா விழல. ஓய்வு நாள் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா மன்னா என்ன செஞ்சிருக்கோம்? விழுந்திருக்கும். பரலோகம் ஓய்ந்திருக்கும் போது உனக்கு என்னையா? 40 வருஷம் மன்னா விழல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, அதில் நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவிக்க வேண்டும், நாளை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். மோசே கட்டளையிட்டபடி அதை மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்போது நாரவும் இல்லை, பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே, இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். சரிங்களா? 7ஆம் நாளிலே ஜனங்கள் சிலர், வசனத்தை பாருங்களேன், நம்மள மாதிரி கேஸ், 7ஆம் நாளிலே ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. ஆண்டவர் கொடுக்கலையே, நீங்க போய் சேர்த்து எப்படி பண்ண முடியும்? சேர்க்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த இப்படிதான் இஸ்ரேல் ஜனங்களை மாதிரிதான் சேர்க்க போறோம், ஏதாவது ஒரு இதை கிடைக்குமா அப்படின்ட்டு. மற்ற நாள்ல ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ அந்த நாள்ல சோத்தை எதிர்பார்க்காத, ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் எதிர்பாரு. நான் பரிசுத்தத்தையும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். நீ போய் அந்த நாள்ல வேலைக்கு போறியப்பா, ஒரு சம்பளமும் கையில வராது. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான், பாவம். வேதம் சொல்லுகிறபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
கட்டளையிலும் என் பிரமாணத்தையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? ஒரு கேள்வி நோட் பண்ணிக்கங்க. 16:28 கர்த்தர் மோசையை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? நான் சொல்லி இருக்கிறேன் போகாதீங்கன்னா அன்னைக்கு தான் போயிட்டு இருக்கிறீங்க என்று சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே சூழ்நிலை நம்ம வச்சு பாருங்க. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்மளும் தேடி தான் போயிருப்போம். ஆண்டவர் சொன்னதை நம்ம சில நேரங்களில் கேட்கிறதே கிடையாது. ஆனால் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தெய்வ ஜனமே, மன்னா ஓய்வு நாளிலே விழவில்லை. எந்த நாள்? 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று 40 வருடம் தேவன் காட்டிக்கிட்டே இருந்தார். மன்னா விழலைன்னா அந்த நாள் ஓய்வு நாள் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டது. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க. அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அழிக்கிறதுக்கு அல்ல, அழிக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லக்கூடாது. அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நிறைவேற்றுவது என்னது? ஃபுல்பில் பண்றாரு. பாவம் வந்து செஞ்சுட்டாங்க ஆதாம் ஏவாள், பிரமாணத்தை மீறிட்டாங்க. அது பாவத்தின் சம்பளம் மரணம். மரணமடைய போறவங்களை காப்பாற்ற இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவ்வளவுதான். இன்னைக்கு ஏசப்பாட்ட போனோம் அப்படின்னா 10 பிரமாணம் நம்ம ரட்சிக்காது. ஏசப்பாட்ட போனாதான் ரட்சிப்பு இருக்கிறது. ஏசப்பாட்ட போன 10 பிரமாணம் என்ன செய்யணும்? கண்ணாடி மாதிரி சொன்னாங்கல்ல நேற்று பாஸ்டர், கண்ணாடி மாதிரி அது உங்களை காட்டும். பாவம் செஞ்சிருக்கப்பா, மாத்திக்கப்பான்னு சொல்லணும். அவ்வளவுதான் அதனுடைய வேலை. ஆனால் ரட்சிப்பு இயேசுவினுடைய மூலமா தான் இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு இருக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. சரிங்களா? இதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் ஏசப்பா. பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட்டதா? ஆமா, ஏசப்பாவே பண்ணியிருக்காங்களே. வசனம் தானே சொல்லுது, நம்முடைய வழக்கத்தின்படியே அவருடைய கஷ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில். அவருடைய வழக்கமே அதுதான். வாரம் ஓய்வு நாளில் போய் சர்ச்சில் உட்காந்துருப்பார். நீங்களும் நானே எந்த நாளில் போகிறோம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். அன்பான தேவனுடைய ஜனமே, யோசிங்க. சீஷர்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது? சீஷர்களும் ஓய்ந்திருந்தாங்க. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களிலே வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவருடனே சம்பாதிச்சார். வழக்கத்தின்படியே இந்த சீஷர்களும் ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கிறார்கள். பவுலின் வழக்கமும் அதுதான், இயேசுவினுடைய வழக்கமும் அதுதான். அப்போஸ்தலர் 13:14 சொல்லுது, ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் ஓய்வு நாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அனுசரிச்சிருக்கிறாங்க என்று நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? நிறைய வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 18:3 சொல்கிறது. 18:4 நீங்க பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்லி வந்தான் என்று வேதத்தில் பார்க்க முடியும். வேதாகமத்தில் ஓய்வு நாள் கடைபிடிக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். எந்த நாள் ஓய்வு நாள் என்பது உங்களுக்கு தெரியணும்ல. ஜெபத்தோடு நாம தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இன்று ஓய்வு நாள் எந்த நாள்? நம்முடைய வழக்கத்தில் அது எந்த கிழமை? வேதம் அதை பற்றி பேசுகிறதா என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாள்? 7ஆம் நாள். வேதம் மட்டுமே இந்த நேரத்தில் நாம் பேசட்டும். லூக்கா 23:50 சொல்கிறது, யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலியாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து, லூக்கா 23:54-56 திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். பயங்கரமான ஒரு வசனம் இது இல்ல? வாரத்தின் முதல் நாள் லூக்கா 24:1 அதிகாலையிலே, முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கதை கண்டு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று முதல் நாளிலே தேவன் உயிர் தெழுந்தார். எந்த நாளிலே கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறது? வாரத்தின் முதல் நாளிலே இயேசு உயிர் தெழுந்தார் என்று பார்க்க முடியும். வாரத்தின் முதல் நாள் எந்த நாள்? சிந்தையோடு, ஜெப சிந்தையோடு வாசிப்போம். முதலாம் நாள் எது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் நாள் திங்கட்கிழமை, 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, 4ஆம் நாள் புதன்கிழமை, 5ஆம் நாள் வியாழக்கிழமை, 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, 7ஆம் நாள் சனிக்கிழமை. ஓகே. இயேசு மரித்த நாள் என்ன? ஆயத்த நாள். 6ஆம் நாள் இயேசு மரித்தார். இயேசு எப்போ உயிர்த்தார்? முதலாம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே உயிர் தெழுந்தார் என்றால் வாரத்தின் 7ஆம் நாள் எந்த நாள் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை வாரத்தின் 6ஆம் நாள் இயேசு மரித்தார்.
ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தார், ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லுவார்கள், உயிர்த்தெழுந்த நாள். சரிங்களா? சனிக்கிழமை வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள். இயேசு கல்லறையில் இருக்கிறார். ஏன் ஏசப்பா கல்லறையில் இருக்கணும்னா, மனுக்குலத்தை உருவாக்கி 6ஆம் நாள் உருவாக்கி 7ஆம் நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், மரணத்திலேயும் ஓய்ந்திருந்தார். 6ஆம் நாள் மனுஷனை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து 6ஆம் நாளிலே மரித்தார் மனுஷனுக்காக. மரணத்திலும் கூட இயேசு கிறிஸ்து ஓய்ந்திருந்தார். ஏன் மறுநாளே உயிர்த்தெழுந்திருக்கலாம்ல? ஏன் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும்? ஏன் வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழ வேண்டும்? ஏன் வாரத்தின் 7ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கலாம்ல? ஆண்டவர் கனப்படுத்தின அந்த நாளை மரணத்திலும் கனப்படுத்தினார் என்று நம்ம பார்க்க முடியும். வாங்க, ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை, ஓய்வு நாள் சனிக்கிழமை, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இதுல பாருங்க, முதலாம் நாள் என்னது? ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறோம். வெள்ளிக்கிழமை 6ஆம் நாள் புனித வெள்ளி என்று சொல்லி அந்த நாட்களிலே கொண்டாடுகிறோம். 7ஆம் நாள் என்றால் அது சனிக்கிழமை, பரிசுத்த ஓய்வு நாள் என்று வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை எந்த அளவுக்கு நாம் அனுசரித்திருக்கிறோம் இதுவரைக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. வேதம் சொல்லுகிறபடி நடப்பதுதான் உத்தமம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஓய்வு நாள் சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு யார் மாத்துறது? ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். ஓய்வு நாளை மாற்றினது தேவனா? ஆண்டவர் மாத்தினாரா? மாத்த மாட்டாரு. சங்கீதம் 89:34 சொல்கிறது, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆண்டவர் சொன்னதுதான், மாறவே செய்யாதுங்க, மாறவே செய்யாது. மனுஷன் மாத்தலாம், ஆனா ஆண்டவர் மாறவே மாட்டார். மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்லவே. வசனம் சொல்கிறது, தேவன் ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறதை காரியத்தை 2ஆம் விஷயம் பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. நம்ம திருத்துவோம். நான் அந்த டாக்டரேட் படிக்கும்போது என்னுடைய தீசிஸை பார்த்தீங்க அப்படின்னா பல கரெக்ஷன் இருக்கு. அப்படியே அள்ளி கொட்டுவோம், அவ்வளவு கரெக்ஷன் இருக்கும். ஆனால் தேவன் எழுதி கொடுத்த அந்த வேத புஸ்தகத்துல ஒரு கரப்ஷனும் இருக்காது, ஒரு கரெக்ஷனும் இருக்காது. ஏனென்றால் அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, ஏக சக்கராதிபதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்கும், என்னென்னைக்கு நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். உன்னையும் நீங்க கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது. நான் இப்ப கூட்டினா எனக்கு வாதைகள் கூடிடும். இன்னைக்கு இவ்வளவு போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் சரியா போதிக்கலைன்னா நான் மாட்டிக்கிடுவேன். இன்னைக்கு நீங்க சரியா கேட்கலைன்னா உங்களுக்கும் ஆபத்து வரும். கவனமா கவனிச்சு எழுதி வைக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். ஏசப்பா ஏன் இதை சொன்னாங்க, நான் ஏன் என்ன இப்படி இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணுமா, ஏன் ஆண்டவர் இந்த இடத்துக்கு அழைத்து வந்தாரு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார், நான் வாழ்வதற்காகவா, நான் பரிசுத்தம் அடைவதற்காகவா, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவா என்பதை ஒரு கேள்வியோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுத்து செல்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஒழிய உங்களை கெடுக்கவோ உங்களுடைய சபையை கெடுக்கவோ அல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஓய்வு நாளை யார் மாற்றினதப்போ? இப்படியெல்லாம் இருக்கிறதே யார் மாத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்க்கலாம். இயேசு மாற்றல, சீடர்கள் மாற்றல, ஆதி கிறிஸ்தவர்களும் மாற்றவே கிடையாது. வேதத்திலையும் மாறுற மாதிரி தெரியல. அப்போ யார் மாற்றினது என்பதை பார்த்தீங்க அப்படின்னா, யார் உடைத்தார்கள் இந்த 4வது கற்பனையை? 10 கற்பனையில ஒன்றிலே மீறினாலும் எல்லாம் குற்றவாளி என்று யாக்கோபு 2:10-11 சொல்கிறதே, அந்த ஒன்றை உடைத்தது யார்? மற்ற எல்லாம் ஓகே பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க சர்ச்சுக்கு நான் வர்றேன், ஏதோ ஒரு சர்ச்சில் இருக்கீங்க, நான் வர்றேன். கொலை செய்யலாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கத்தி வச்சு கொன்றுவீங்க. கொலை செய்யலாமா? யாரையா நீ, இந்த பாஸ்டர் யாரையா கூட்டு வந்தது, 10 பிரமாணத்தை மீறி சொல்றாப்பா அப்படின்னு. ஆனா அதே இது 7ஆம் நாளை மீறி நடக்கலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மாலை போடுவீங்க. வாயா இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. உலகத்துல யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. யார் உடைத்தார்கள்? சாத்தான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மாற்ற முயற்சிப்பான். சாத்தானுக்கு ஓய்வு நாள் பிடிக்காதுங்க. ஃபைனலா சொல்ல போனா சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா அது பரிசுத்தம். பரிசுத்தம் என்று சொல்லுகிற எதுவுமே சாத்தானுக்கு பிடிக்காது. அது காணிக்கையா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, ஓய்வு நாளா இருந்தாலும் சரி, திருவிருந்தா இருந்தாலும் சரி, ஞானஸ்தானா இருந்தாலும் எதுவுமே பிடிக்காது. பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வது அவனுக்கு பிடிக்காதுங்க. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது யாருக்கு பிடிக்கும்? ஏசப்பாவுக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் பரிசுத்தர். அன்பான தேவ ஜனமே, உங்களை கெஞ்சி கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யோசித்து பாருங்க. மற்றபடி உங்க மனசை நாங்கள் கெடுக்கல, யோசித்து பாருங்க. இதை யோசித்து பார்த்து ஒரு நாள், இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ யோசித்து பாருங்க. எதுக்கு இந்த பிரசங்கம் பண்ணாங்க, இந்த பாஸ்டர் வந்தாங்க, நம்ம எது தப்பு பண்றோமா, நம்ம உண்மையாக நடக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. ஓய்வு நாள் மாற்றம் எப்படி வந்துச்சு?
காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று தானியேல் 7:25 ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எல்லாத்தையும் மாத்திடுவான் அப்படின்னு சொல்லி. மாத்திட்டாங்க, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஒரு நாள் பிறக்கிறது எப்போ? 12 மணிக்கு பட்டாசு கொளுத்துவாங்கல்ல புது வருஷத்துல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாங்க? சாயங்காலமும் விடிய காலமாயி முதல் நாள் ஆயிற்று. ஒரு நாள் பிறக்கிறது எப்போ தெரியுமா? 6 மணிக்கு மேல. சூரியன் மறையும் போது தான் நாளை பிறக்கும். ஆண்டவர் சொன்னது அதுதான். ஆனா மனுஷன் சொன்னது 12 மணிக்கு நம்ம பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நாளை 6 மணிக்கே கொண்டாடிடுவோம். ஏன்னா நாள் பிறந்தாச்சுங்க. அன்பான தெய்வ வேதம் என்ன சொல்கிறது? காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். காலத்தையும் மாத்திட்டான், 12 மணின்னு போட்டான். பிரமாணத்தையும் 7ஆம் நாளே இல்லைன்ட்டான். முதல் நாள் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்கன்ட்டாங்க. அன்பான தேவ ஜனமே, நீங்களாவது யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்ன வசனம் மாறாது. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற பிசாசு நினைப்பான். நினைச்சிட்டு இருக்கான், ஆனா மாத்த முடியாது. நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் மாத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, முதலாவது ஞாயிறு ஆசரிப்பு சட்டை எப்ப தெரியுமா? மாசம் 7ஆம் தேதி கிபி 321 குணசந்து ராயனால் உண்டாக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இவர் தான் கொண்டு வராரு. ஏன்னா புரஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் வித்தியாசம் வேணும்னு சொல்லிட்டு புரஜாதிகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை போங்க, யூதர்கள்லாம் சனிக்கிழமை போங்கன்னு மாத்தி விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்க புரஜாதிகள் தானே, நாங்க இப்படியே போறோம். நீங்க புரஜாதிகளா இருந்தா, எந்த ஜாதியா இருந்தா, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை உங்களுக்குள் வரும் என்றால் நீங்கள் பரிசுத்தர் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் பரிசுத்த ஜாதி என்று பேதுருல ஆண்டவர் சொல்றாரு இல்ல. அன்பான தேவ ஜனமே, யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். கிபி 364 லவோதிக்கியா ஆலோசனை சங்கமும் ஓய்வு நாளை மாற்றம் செய்கிறார்கள். மதமாற்றம் அடைவதற்கான கத்தோலிக்க கொள்கைகள் அடங்கிய ஒரு நூல்ல கேள்வி, ஓய்வு நாள் எது? பதில் சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க சனிக்கிழமை தாங்க. ஓகே, சனிக்கிழமைக்கு பதிலாக ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறோம்? ஏனெனில் கத்தோலிக்க திருச்சபையானது சனிக்கிழமையின் பரிசுத்த தன்மையை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி விட்டது அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படி? என்ன பதிலுங்க இது? தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவன் ஏற்படுத்தின 7ஆம் நாளுடைய பரிசுத்தத்தை முதல் நாளுக்கு மாற்றி விட்டோம் என்று சொல்லுங்க. யார் மாற்ற முடியும்? தேவன் எழுதினதை மாற்ற மனிதன் யார்? இந்த உலகத்தில் பிறந்த மனிதனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? யோசிக்கணும். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. நாங்க தான் மாத்தணும். என்ன இப்போ? யார் என்ன செய்ய முடியும்? அப்படியா? தேவன் என்ன செய்வாருன்னு தெரியுமா? இன்னைக்கு இந்த சத்தியம் சொல்லப்படுது அப்படின்னா, தேவன் ஏற்படுத்தின சத்தியத்தை சொல்லுப்பா. நீ கூடங்குளத்துல என்னுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்கப்பா, என்னுடைய சத்தத்தை கேட்பாங்கப்பான்னு சொல்லி தான் இந்த இடத்துல இவ்வளவு லட்சத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் உங்களுடைய உள்ளத்தை கேட்கிறார். உங்களுடைய பணத்தை கேட்கல, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் சொத்து பத்தெல்லாம் கேட்கல. ஆண்டவர் கேட்பது உங்களுடைய இருதயம். தீட்டுள்ளதும் திருக்குள்ளதுமாகிய அந்த இதயத்தை கொடுப்பா. நான் சரி செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 10 கட்டளைகளில் உள்ள கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? 7ஆம் நாள் எல்லா கட்டளையும் ஓகேங்க, 9 கட்டளை ஓகேங்க, ஆனா 7ஆம் நாள் மட்டும் வேண்டாம். ஏன்? அதுதான் தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். சாத்தானுக்கு தெரியும், இதை மட்டும் நீ கை கொண்டனா உனக்கு ஆசீர்வாதம் பரிசுத்தம் தேடி வந்துருமே, உன்னை நான் விட மாட்டேன் என்று சொல்லி அநேகருடைய குடும்பத்தை வேட்டையாடி கொண்டிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, யோசித்து பாருங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் அது மற்ற நாளை போல அல்ல, அது விசேஷமானது. உங்கள் பிறந்த நாளை மாத்துவீங்களா? இல்ல உங்க திருமண நாளை தான் மாத்துவீங்களா? மாத்த மாட்டீங்கல்ல. ஆனா ஆண்டவருடைய ஓய்வு நாளை மட்டும் மாத்திடுவாரா? ஏதெனில் உருவாக்கப்பட்ட பரிசுத்தமான அந்த நாளை ஆண்டவர் ஒரு நாளும் மாற்றுவதில்லை. இந்த கிறிஸ்தவர்களின் நிலைப்பாடு என்ன? எந்த நாளில் ஆசரித்தால் என்ன? ஓய்வு நாள் அழிந்து போயிற்று. இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கனப்படுத்துகிறோம் நாங்கள். இயேசுவை எம்மா ஊருக்குள்ள போனாரு, அங்க கனப்படுத்தலை எதுவுமே. இயேசு உயிர்த்தெழுந்த எம்மா ஊருக்குள்ள போயிட்டு இருந்தாரு. தன்னுடைய பிள்ளைகளை ஆட்சி தேற்றி கொண்டல்லவா இருந்தார். அவர் எங்கேயும் போல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த கூடங்குளத்துக்கு வருவார் என்றால் எங்க போவார்? யோசிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த கூடங்குளத்துக்கு வருவார் என்றால் எந்த சர்ச்சுக்கு போவார்? யோசித்து பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கனப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். பழைய ஏற்பாடு கற்பனை, யூதருக்கான கட்டளை, அது நமக்கு இல்லை. நீங்க மனசை தேத்திக்கலாம், ஆனா ஆண்டுடைய வசனத்தை மாற்ற முடியாது. அன்பான தேவ ஜனமே, யோசித்து பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். நான் புரிந்து கொண்ட ஓய்வு நாள் ஆசரிப்பு என்னன்னா, நான் ஏன் ஓய்வு நாள் அனுசரிக்கணும் அப்படின்னு சொன்னா, சீக்கிரமாக நான் சொல்றேன்.
ஓய்வு நாள் ஆதியிலே கொடுக்கப்பட்டது. யூத இனம் தோன்றுவதற்கு முன்பே ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு, யூதர்களுக்கு கொடுக்கவே இல்லை. தோன்றதுக்கு முன்னாடி கொடுத்துட்டார். தேவன் மோசைக்கு கட்டளையிடும் முன்பாகவே ஓய்வு நாள் இருந்துச்சு. சரிங்களா? ஓய்வு நாள் ஆதியிலே கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் இயேசு பெருமானால் கடைபிடிக்கப்பட்டதுனால நான் ஏசப்பா பிள்ளை, அவர் சொன்னதுபடி, அவர் வாழ்ந்தபடி நானும் வாழ்வேன். ஓய்வு நாள் அப்போஸ்தலர்களால் கைக்கொள்ளப்பட்டது, நானும் கைக்கொள்வேன் என்ற ஒரு தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்திருக்கிறேன். நாம் கடைபிடிக்க வேண்டும். தேவனே எழுதி கொடுத்ததாக நாம் கடைபிடிப்பது எப்படி இருக்கணும்? தேவன் எழுதி கொடுத்ததா இருக்கணும், தேவன் சொல்றதா இருக்கணும். நான் தேவன் சொன்னதை அப்படி நான் செய்யணும், தேவன் சொல்லாததை நான் ஒரு நாளும் செய்து விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பழக்கம், வேதம் பேசினால் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன், அவ்வளவுதான். வேதம் சொல்கிறது பாரம்பரியமா பாரம்பரியமா பாரம்பரியமா, ஏன்னா பாரம்பரியத்தின்படி இல்லை. ஏன் மீறி நடக்கிறீர்கள் என்று இயேசு கேட்டாரு. அங்க ஆண்டவர் சொன்னாரு, ஏன் மீறி நடக்கிறீங்க பிரமாணத்தை? அப்படி முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கைகழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்று சீஷர்கள் கேட்டாங்க. ஆனா ஏசப்பா சொன்னார் என்ன சொல்றீங்களா? அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? ஏன்னா பாரம்பரியம் கைகழுவாம சாப்பிட்றாங்க, இருக்கட்டும்பா, தேவனுடைய கற்பனையை மீறி நடந்தீங்க உங்க பாரம்பரியத்தினால என்று சொல்லி ஆண்டவர் கேள்வியை கேட்கிறார். உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு இருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றையும் குற்றவாளிங்க. நான் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் தொட்ட வசனம் இதுதான். 10 பிரமாணத்தை கை கொண்டு 9 கை கொண்டு 1 விட்டுட்டனாலும் நான் குற்றவாளியாக மாறிடுவேன். இந்த வசனம் என் வாழ்க்கைக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு. 10 அப்படியே கை கொள்ளுவேன். 10 விரல் இருக்கு, ஒரு விரல் போச்சுன்னா ஊனம்னு சொல்லுவாங்க. நான் ஊனமாக இருக்க விரும்பவில்லை. தேவனுடைய கற்பனைகள் இயேசுவின் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும். அவங்க தான் பரிசுத்தவான்கள். தேவனுடைய கற்பனையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிற பிள்ளைகள் என்று நம்ம பார்க்க முடியும். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை அழைப்பு கொடுக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உலகம் விரும்பும் அல்ல. சனிக்கிழமையில் தேவனுக்காக யாராவது ஓய்ந்திருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் பிரதர். 1 யோவான் 5:3 சொல்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவரிடத்தில் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அதெல்லாம் எப்படி பாச முடியும்? தேவன் இருந்தா முடியும், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா கண்டிப்பா முடியும். இந்த வசனத்தை நம்பி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்ல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம். இதுக்காக ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையே இருக்கு. ஒரு வசனத்துக்காக கிறிஸ்துமஸ் பண்டிகை இருக்கு. 192 ஓய்வு நாளை பற்றி வசனங்கள் இருக்கிறதே, அதுக்கு என்ன மரியாதை நம்ம கொடுத்துருக்கிறோம்? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏசாயா 66 பாருங்களேன். ஏசாயா 66 நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமியிலும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார் என்று கர்த்தர் சொல்கிறார். பரலோகத்திலும் ஓய்வு நாள் இருக்கிறது, மிஸ் ஆகாது. இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு, 70வது வருஷத்துல தீத்து ராயனால் எருசலேம் அழிக்கப்படும் போது ஓய்வு நாள்ல வராம ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஓய்வு நாள்ல வராம ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா சர்ச்சில் இருக்கணும்ல, அன்னைக்கு வரக்கூடாது அழிவுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஏங்க அவர் மரித்து 40 வருஷம் கழிச்சு நடக்க போறதையே அவர் சொல்லணும்? அன்பான தெய்வ ஜனமே, யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். அவர் இருக்கும் இடம் பரிசுத்தம். தேவன் பரிசுத்தர், அவரை தொழுது கொள்கிற நாளும் பரிசுத்தமாக இருக்கிறது. ஓய்வு நாளை, 7ஆம் நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அதில் உங்கள் உள்ள ஓய்வு நாளையும் கை கொள்ள வேண்டும். ஏன்னா 4வது பிரமாணம் தான் இந்த ஓய்வு நாள் கற்பனை என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் கொடுத்த இந்த சத்தியத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அன்பான தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட மகத்தான சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு 5 நாட்கள் நம்ம அழகான சத்தியத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஓய்வு நாள் சத்தியம் மிக முக்கியமான சத்தியம். உலகம் மறந்து போன சிருஷ்டிப்பின் ஞாபக சின்னத்தை நீங்களும் நானும் உண்மையாக கடைபிடிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், பரிசுத்தம், மன மகிழ்ச்சி எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, கைக்கொள்வோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.